ஓகே ஃபைன், வெல்கம் பேக். ஓகே, நாம் இப்போ என்னதில் நிற்கிறோம்? எலக்ட்ரிக்கல் நிற்கிறோம்ல. எலக்ட்ரிக்கலில் கடைசியாக நாம் அந்த கெப்பாசிட்டர்ஸ் எப்படி உற்பத்தி செய்யப்படுதுங்கிற கேஸ் எல்லாம் பார்த்து போட்டு அதில் சமாந்தர தட்டு கொள்ளளவு வாய்களுக்கு உள்ள வாரத்துக்குள்ள 2 சமாந்தர தட்டுகள் கிடைக்கும். சமாந்தர தட்டுகளுக்கு இடையில் காவலி பொருட்கள் பதார்த்தம் நிரப்பப்பட்டிக்கும்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த பதார்த்தத்தில் பேரை வச்சு தான் அந்த கெப்பாசிட்டர் அழைக்கப்படும்ங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, பார்த்து போட்டு அதில் ஒவ்வொரு அதில் நிரப்பப்பட்டிக்கிற ஒவ்வொரு காவலி பதார்த்தத்துக்கும், அதில் நிரப்பப்பட்டிக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் பேப்பர்டா கடதாசின்னா கடதாசி கொள்ளளவி, அப்படியான ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு வகையான மின்பகுப்பு அனுமதி திறன் இருக்குங்கிறத பார்த்தோம். மின்பகுப்பு அனுமதி திறன்டா ஒரு தட்டிலிருந்து அங்கால தட்டு கடத்ததுக்கு இடையில எவ்வளோ அதில் கடத்த இயலுங்கிற அளவு தான் மின்பகுப்பு அனுமதி திறன். அதால் எவ்வளோ மின்ன பகுக்கும், அதால் எவ்வளோ அதை தாங்கி கொள்ள இயலும்ங்கிறது தான் அனுமதி திறன் இந்த சில்றங்கிறத பார்த்தோம். மின்பகுப்பு அனுமதி திறன்கிறத பார்த்தோம். மின்பகுப்பு அனுமதி திறனுக்கு எப்சைலன்ங்கிற குறியீடு என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம்ங்கிறது பார்த்தோம். அப்போ எப்சைலன்லாம் பார்த்து போட்டு அப்போ கடைசி நெஞ்சம் நம்மளோட சாம்பாரில் நம்ம எடுத்தோம்ல, அதாவது ஒரு அந்த என்ன நம்மளோட ஒரு தட்டிட பரப்பு, ரைட், பரப்பை அது உள்ளே இருக்கிற பொருள் காவடி பொருளில் மின்பகுப்பு அனுமதி திறனால் பெருக்கி 2 தட்டுக்கட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸால் பிரிக்கம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும், அதில் கெப்பாசிட்டி கிடைக்கும்ங்கிறத பார்த்துக்கொண்டு கடதாசி ஊடகம் உண்டா இப்படி இருக்கும், கிளாஸ் ஊடகம் உண்டா இப்படி இருக்கும், வழி ஊடகம் இப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகே, வழி ஊடகம் நோட் இருக்கும். நோட்டுன்ற அர்த்தம், அதாவது 0 அர்த்தம் யார் வழிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேயா, பார்த்து போட்டு நமக்கு தெரியும் இப்போ ஒரு சாம்பார் சாணம்டா ஏ தெரியும், நமக்கு டி தெரியும்னுண்டா எல்லாத்துக்கும் இந்த மின்பகுப்பு அனுமதி திறனை நாம் காண வேண்டியது. மின்பகுப்பு அனுமதி திறன் எல்லாத்துக்கும் முறை மாதிரி இருக்க மாட்டான். கிளாஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரைட், வெறும் யாருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பேப்பருக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து போட்டு இதில் பரிசோதனை முடிவுகளில் படி எதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கான்னு நான் பார்த்தேன், யாரை மட்டும் வழியை மட்டும் கண்டுபிடிச்சிக்காக, ரைட், மற்றதெல்லாம் ஒன்று நமக்கு தெரியாது, வழியை சார்பாக வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்தோம். அப்போ ஒன்றை சார்ந்திருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, சார் அனுமதித்திறன், அதாவது சார் மின்பகுப்பு அனுமதித்திறனுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ சார் மின்பகுப்பு அனுமதித்திறனுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒன்றை சார்ந்திக்கிறதுனால ஸோ வழியில் பெருமானம் நமக்கு தெரியுங்கிறத பார்த்தோம். வழியில் பெருமானம் 8.854 தர 10-2ங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதை நாம் வச்சு இதோட ரைட், அப்போ பாருங்கள் வழியில் ரைட், வழியை விட வழியில் நம்மளுடைய பேப்பர் வழியில் எவ்வளோ சார்ந்திருக்குங்கிறது பேப்பர் என்ன செய்யும், இவ்வளோ இந்த சார் அனுமதித்திறனை நமக்கு தருங்கிறத பார்த்துக்கிட்டு, ஸோ எப்சைலன் பேப்பரை நமக்கு தேவை, பேப்பர் வேணும்னா வழியில் அனுமதித்திறனால என்ன செய்யணும், நம்மளோட பேப்பருக்குரியதை பெருக்கிவிட்டோம்னா கிடைக்குங்கிறத பார்த்தோம். அதாவது ERF இருக்கிறது, சாரி என்னது நம்மளோட ரைட், எப்சைலன் RF இருக்கிறது, ரைட், அதில் ஏஆர் நோட்டை பெருக்கிறதுக்கு வருங்கிறத பார்த்தோம். ரைட், இப்படியான இப்போ சமன்பாடை கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இது எப்படி இப்போ யூஸ் பண்ணுறங்கிறது நம்ம இப்போ என்ன செய்யணும்னா பார்க்கணும். இதுக்கு முதல் நாம் இப்போ ஒரு கேஸ் ஒன்று பார்க்க வேண்டியது, ரைட், இந்த வழியில மின்பகுப்பு அனுமதி திறனையும் ரைட் குறித்த ஊடகத்திற மின்பகுப்பு அனுமதி திறனையும் என்ன செய்யணும்னா பெருக்கி வர கேஸ் ஒன்று இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ அது என்னங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன செய்ய வேண்டியதுன்னா பாயிண்ட்ஸாக முதல்ல எழுதி கொள்ளும், அப்படின்னு சின்ன ஞாபகம் கொண்டு வரும். கீழே கடைசி தான் எழுதி முடிச்சுக்கிங்களா, இது கீழே எழுதுங்க. மேலுள்ள குறித்த ஊடகத்தில் சார் மின்பகுப்பு அனுமதி திறனையும்
சார் மின்பகுப்பு அனுமதி திறனையும். அனுமதி திறனையும் வழியின் மின்பகுப்பு அனுமதி திறனையும் அனுமதி திறனையும் பெருக்கும் போது பெறப்படும் அனுமதி திறனே குறித்த ஊடகத்தின் அனுமதி திறனாக சமன்பாட்டில் இடப்படும். விளையிட்டா அப்ப என்னையா அது செல்லுப்படுறது வழியில மின்பகுப்பு அனுமதி திறனை சார் மின்பகுப்பு அனுமதி திறன். சார் மின்பகுப்புனா அதை சார்ந்திருக்கிற மின்பகுப்பு அனுமதி திறனால பெருக்கி வாரத்தை நாம என்ன செய்வோம் கொண்டு சமன்பாட்டில் போடுவோம். சார் மின்பகுப்பு அனுமதி திறனாக எடுத்து என்ன செய்வோம் போடுவோம். உரியதுக்குரிய இப்போ பேப்பர்னா பேப்பருக்குரியது எடுத்து என்ன செய்வோம் போடுவோம். இப்போ பார்ப்போம் எப்படின்னா வழியில மின்பகுப்பு அனுமதி திறன் நமக்கு தெரியும் இ நோட்ல சரி என்னது ரைட் நம்மளோட என்னது ஓகே அப்போ வழியில மின்பகுப்பு அனுமதி திறனுங்கிறது நமக்கு தெரியும் ரைட் எப்சைலன் ரைட் எப்சைலன் ஏர் ஓகே எப்சைலன் ஏர். இந்த எப்சைலன் ஏர்ங்கிறால் இவருக்கு முதல் நிற்கிறார் ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் சார் மின்பகுப்பை காணப்போகிறேன். என்னத்தை சார்வை வச்சு நோட் அடிப்படையை வச்சு தானே காணணும் ரைட். அப்போ பாருங்க என்ன எப்சைலன் நோட் சரியா. எப்சைலன் நோட்டை வச்சு அதில் சார்ந்திருக்கிற வழியில் இதை காணணும் ரைட். கண்டால் பாருங்க எப்சைலன் ஆர் சரியா வழியில் சார் மின்பகுப்பு அனுமதி திறனை காணணும் என்றால் வழியோட நிச்சயம் இவர் ஒப்படணும். அப்போ நம்ம தெரியும் இவரும் உண்டு சரியா ஒரே உண்டு. அப்போ ஒரே ஆளை அவரே ஆளை பிரிச்சா என்னோட ஒன்று வட ரெண்டா பிரிச்சது ஒன்று. ஒரு பொருள் அதே தாள் பிரிச்சா மிச்சம் படனே ஒன்று ஒரு தடவை. அப்போ எப்சைலன் யாரு எப்சைலன் நோட் ரெண்டுமே உண்டு பிரிச்சா எத்தனை வருது மேலு கொண்டு கீழ் கொண்டு. ஸோ அப்போ எத்தனை ஒன்று. பாருங்க எப்சைலன் ஆர் ரெட் ஏர் எத்தனை ஈக்குவல் டு விளங்கிட்டா. இது வழியில சார் மின்பகுப்பு அனுமதி திறன் ரைட். அதாவது வழியில மின்பகுப்பு அனுமதி திறனை பார்க்க நினைச்சணும் வழியிலையோட ஒப்புட்டோம்னா வழிக்குரிய என்ன செய்யும் கிடைக்கும். அதே மாதிரி வழியை கொண்டு போய் பேப்பரோட ஒப்புட்டோம்னா பேப்பரில் கிடைக்கும். அப்போ ஆர்ஏஆர்னு வரதான் நமக்கு என்ன அனுமதி திறன் விளங்கிட்டா ரைட். அப்போ மேலுக்கு ஒரு சின்ன ஒரு பொய் மாதிரி சும்மா ஒன்று எழுதுங்க. வழியின் மின்பகுப்பு அனுமதி திறன் வழியின் மின்பகுப்பு அனுமதி திறன் சரி போட்டுட்டு என்ன செய்யும் அப்படியே எழுதிக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் ஷோம் இல்லாமல் இருக்கா பிரச்சனை கதை கொஞ்சம் தெளிவாக வருது.
பிளட் டொனேட் பண்ணதுலேருந்து பொடி கொஞ்சம் மட்டும் டயர்ட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இதை வச்சு ஒரு கேள்வி எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சரியா? ரைட், அப்போ எக்ஸாம்பிள் 1 ஒரு கேள்வி. எக்ஸாம்பிள் 1 எழுதுங்க. 2 சமாந்தர தட்டுக்களை கொண்ட 2 சமாந்தர தட்டுக்களை கொண்ட 2 சமாந்தர தட்டுக்களை கொண்ட கொள்ளளவியின் 2 சமாந்தர தட்டுக்களை கொண்ட கொள்ளளவியின் தட்டொன்றின் பரப்பளவு, கொள்ளளவியின் தட்டொன்றின் பரப்பளவு தட்டொன்றின் பரப்பளவு 0.2 மீட்டர் ஸ்கொயர் ஆகும், வர்க்கமாகும். 0.2 மீட்டர் வர்க்கம் ஆகும். தட்டிட பரப்பளவு, அப்போ தட்டிட பரப்பளவு 2 மீட்டர் ஸ்கொயர்னா பரப்பளவுக்கு நான் யூஸ் பண்ணுற ஏரியா. அப்போ ஏவோட சார்ந்துட்டான். இத்தட்டுகளுக்கு தொடர்ந்துள்ளது. இத்தட்டுகளுக்கு இடையிலான தூரம், தட்டுகளுக்கு இடையிலான தூரம் 3 மில்லிமீட்டரும், தட்டுகளுக்கு இடையிலான தூரம் 3 மில்லிமீட்டரும். டிஸ்டன்ஸ், 2 தட்டுகளுக்கு இடையே தூரம், அப்ப டிஸ்டன்ஸ் தந்திரிக்காத்திர 3 மில்லிமீட்டரும். இதனுள் ரைட், இப்போ ஏரியா அந்த இது அந்த இப்போ அதுக்குள்ள என்ன பதார்த்தம் யூஸ் பண்ணிக்கானுங்கிறத தரணும், என்ன காவலி யூஸ் பண்ணிக்கான்னு தரணும். ரைட், அப்போ சந்திக்கான். இதனுள் கடதாசி காவலி ஊடகம், இதனால் கடதாசி காவலி ஊடகம் நிரப்பப்பட்டுள்ளது. இதனுள் கடதாசி காவலி ஊடகம் நிரப்பப்பட்டுள்ளது. நிரப்பப்பட்டுள்ளது. ஃபுல் சர்வே தொடங்குங்க. இவ்வூடகத்தின் சார் மின்பகுப்பு அனுமதி திறன், இவ்வூடகத்தின் சார் மின்பகுப்பு அனுமதி திறன், இவ்வூடகத்தின் சார் மின்பகுப்பு அனுமதி திறன் சார் மின்பகுப்பு அனுமதி திறன். சார் மின்பகுப்பு அனுமதி திறன் ஆர், சார் வந்தாலே ஆறுங்கிற அந்த லெட்டரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன எப்சைலன் ஆர். ரைட், எப்சைலன் ஆர். அங்கே என்னென்னு வரணும்? பேப்பர். ரைட், எப்சைலன் ஆர் பேப்பர் என்னையா ஈக்குவல் 2.5. 2.5 அனுமதித்திறன் எப்சைலன் ஆர். சார்ண்டா ஆறுங்கிறத சொல்ல ஞாபகம். சார் மின்பகுப்பு அனுமதித்திறன் 2.5 என தரப்பட்டுள்ளது. 2.5 என தரப்பட்டுள்ளது. கொள்ளளவியின் அந்தங்களுக்கு இடையே, அந்தம் தானே 2 தொங்கல் முனைகளுக்கு இடையே. ரைட், கொள்ளளவின் அந்தங்களுக்கு இடையே, அந்தம்டா முனை, அந்த தொங்கல் இந்த தொங்கல் அந்தங்களுக்கு இடையே 50 வோல்ட் அழுத்த வேறுபாடு, 50 வோல்ட் அழுத்த வேறுபாடு
காணப்படி பிராக்கெட் எழுதுங்க. இப்போ வழியிலே தரலையே, இப்போ வழியிலே தெரிஞ்சதை செய்யலாம். எழுதுங்க, வழி மின் பகுப்பு அனுமதித்திறன். வழியின் மின் பகுப்பு அனுமதித்திறன். வழியின் மின் பகுப்பு அனுமதித்திறன் எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.54. இது நம்ம உடனே தெரிஞ்சது. மின் பகுப்பு அனுமதித்திறன். இப்போ கீழே முதலாம் கேள்வி, கொள்ளளவின் கொள்ளளவு பெருமானம் யாது? கொள்ளளவின் கொள்ளளவு பெருமானம் யாது? கொள்ளளவின் கொள்ளளவு பெருமானம் யாது? ஓகே, கொள்ளளவில கொள்ளளவு பெருமானம் என்றால் ஓகே யாது? ஓகேயா, ரெண்டாம் கேள்வி அதுக்கு எழுதுங்க, அதை எழுதிடுவாங்க. எழுதுங்க, கொள்ளளவியில் சேமிக்கப்படும் மின்னேற்றம் யாது? கொள்ளளவில் சேமிக்கப்படும் மின்னேற்றம் யாது? கொள்ளளவில் சேமிக்கப்படும் மின்னேற்றம் யாது? ரைட். மூணாம் கேள்வி கேட்டி என்ன? கொள்ளளவு பெருமானம். கொள்ளளவுன்னா கெப்பாசிட்டி இல்ல, சி என்ன கேட்டியான் மூணாம் கேள்வி. ரெண்டாம் கேள்வி கேட்டியா என்ன? சேமிக்கப்படும் மின்னேற்றம். மின்னேற்றம் என்னதுல வரும்? Q. ரைட், கூலோம்ங்கிறத பார்த்தோம். சேமிக்கப்படும் மின்னேற்றம் கூலோம் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்போ சியையும் கியூவையும் கேட்டிருக்கேன். ஷீக்குரிய சாம்பாடு என்ன நமக்கு தெரியும்? சி சமன் கெப்பாசிட்டி சமன் தந்த பரப்பளவை எப்சைலன். ரைட், எப்சைலன் என்ன தலைப்பு இருக்கணும்? முழுகிற ஊடகம். என்ன ஊடகம்? அதுக்குள்ள இருந்த பேப்பரை கீழே யாரால பிரிக்கணும்? டிஸ்டன்ஸால பிரிக்கணும். ஓகே ரைட், இப்போ விஷயத்துக்கு வர. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஏன் தெரியும்? ரைட், எப்சைலன் பேப்பர் என்ன செய்யும் தெரியும். ஆனா சார்வின் பகுப்பு அனுமதித்திறன் போடக்கூடாது. இ என்னது வளர்த்த வரப்போகுது? இ பேப்பர். இதுல இ ஆர் பேப்பர் தான் தெரியும். அப்ப என்ன செய்யணும்? இவரையும் பெருக்கணும். பாருங்க, ஞாபகம் பேப்பர் எடுத்து பெரட்டி பாருங்க. கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிங்க பாத்தீங்களா? என்ன? இ ஆர் பேப்பர் இன்டு இங்க எப்சைலன் எப்சைலன் பேப்பர்ங்கிறது ரைட். எப்சைலன் ஆர் பேப்பரை என்னத்தில் இருக்கிறது? எப்சைலன் நோட் யாரையால பெருக்கிறது தெரியும். ரைட், இப்போ நான் பார் கெப்பாசிட்டி சமன் ஏக்குரியது என்ன? 0.2. இப்போ எப்சைலன் நோட்டுக்கு முதல் ரைட். ஓகே, நோட் எழுதுவோமே. ஓகே, உங்களுக்கு தெரியும் பெனிஷன் நாம ஆரை இதால பெருக்கணும். அதான விஷயம். எப்சைலன் பேப்பர்ங்கிறது ரைட். அது எப்சைலன் பேப்பர் எத்தனை? 2.5 2.5 தர. இப்போ யாரால பெருக்கணும்? இவரால் பெருக்கணும். யார்? வேற எத்தனை? 8.85 4 தர 10 சய எத்தனை? வார் போடுங்க. இப்போ 2 வெயிட்டா இதில் ஒரு சின்ன இது நடந்துச்சா?
10 மைனஸ் 12 12ஆம் அடுக்கு மைனஸ் 2 எழுதிக்கீங்களா 12. இதுக்கு முதல்ல ஒரு சார் நோட்ஸ் எழுதிக்கிங்க பாருங்க 10/2 எழுதிக்கிங்க அதை மைனஸ் 12 மாற்று சரியா. ஓகே இப்போ விஷயத்துக்கு வாங்க அப்போ எத்தனை 10/12 சரியா. இப்போ என்ன செய்யணும் கீழுக்கு டியால இவ்வளோ போட்டோம். இப்போ ஏ நான் போட்டோம் நைக்கிறதுக்குரிய பெருமானம் எங்கே இருக்கு பேப்பருங்கிறது இதால் எஃப்சைலன் ஆர் பேப்பரை இன்னதால் நோட்டால் பெருக்கிறது. அப்போ எஃப்சைலன் ஆர் பேப்பர் நான் வந்துறியான் நோட்டுக்கு நான் வந்துயான் 2 மணி செஞ்சோம் பேருக்கு போடுவோம். இப்போ டிஆ இருக்கேன் இவிடத்த டிஆல உங்களுக்கு தெரியும் டி எத்தனை இப்போ 3 இவிடத்த 3ங்கிறத பாருங்க மில்லி மீட்டரில் இருக்கு. என்னத்துக்கு வரணும் இது மீட்டருக்கு வரணும். மில்லி மீட்டருக்கு மாத்திரம் என்ன செய்யணும் 10/3 அதாவது 1000 என்ன செய்யணும் பிரிக்கணும் ரைட். அப்போ மீட்டருக்கு மாற்றணும் ரைட் மாற்றணும் இது மீட்டருக்கு மாற்றணும். மீட்டருக்கு மாற்றணுமா இருந்தால் ஒன்று என்ன செய்யணும் 10/3 பிரிக்கணும். 10/3ங்கிறதுனே 1000 சரியானே ரைட். அப்போ பிரிக்க பாருங்க சி இஸ் ஈக்குவல் டு ஓகே. இப்போ என்ன செய்கிறேன் என்றால் 0.2 தர 2.5 ரைட் தர 8.85 4 தர 10/12 கீழுக்கு 10/3 ஆகிறது மேலுக்கு போனால் என்ன மாறும் 10/3 மாறும். ஓ இது இப்போ திரும்ப கீழுக்கு வர 10/3 மேலுக்கு போனால் என்ன மாறும் 13 மாறும் சரியானே 13 மாறும் மாறி போட்டு இப்போ கீழுக்கு என்ன வரும் 3. இப்போ என்ன விலைக்கு சுருக்கிற வேலை இப்போ நீங்கள் என்ன வச்சிங்க கல்குலேட்டர் வச்சிங்க அடிச்சுட்டால் அப்போ 3 இங்கே 12 இதை கழிச்சு என்ன செய்யணும் 10/9 செய்யணும் மாற்றணும் ரைட். மாற்றி போட்டு எடுத்தீங்க என்றால் பாருங்கள் இப்போ சி சமன் இன்னைக்கு இவ்வளோத்தையும் பெருக்கி போட்டு முதல் பிரிங்க ரைட். இதுக்குள்ளே இதை எடுத்துக்கு வரணும் முதல் இதை வச்சு போட்டு மிச்ச கணித்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற விட 1.47 தர இப்போ எத்தனை 10/9 10/9 ஃபேரட் ஓகே. அப்போ 10/9 நாம் என்ன சொல்கிறேன் நானோன்னு சொல்கிறேன் 10/9 நானோ. அப்போ 10/9 என்ன நானோ ஃபேரட் இதான் என்னது கெப்பாசிட்டி ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்தது மின்னேற்றத்தை கேட்டி கியூக்குரிய சமன்பாடு என்ன கியூ சமன் சிவிங்கிறது படிப்பிச்சு ஞாபகா கியூ சமன் சிவி. அப்போ கியூ சமன் சிவியில் மின்னேற்றத்தை காணணும் கூலும் சி எதுங்க கண்டு வச்சுக்கோம் என்ன கண்டு வச்சுக்கோம். அப்போ 1.47 தர 10/9 தர 2க்கு இடையில இருக்கிற அழுத்தம் எவ்வளோ சந்திக்கான இப்போ நமக்கு 50 சந்திக்கான் 50 வோல்டேஜ்னு செய்யப்படுது. ஒரு கெப்பாசிட்டர் அங்காளஞ்சரை கூட விடுதாங்க ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்கீங்களா என்ன இது அங்காளஞ்சரை அதான் இந்த 2 அந்தமுங்கிற நினைக்கிறது சரியாவே. அப்போ என்ன செய்யாது குடுவாடு ஸோ குடுவாடுங்களா 50 இப்போ பெருக்கினா 1.4 50 பெருக்கினா எத்தனை வந்துச்சுன்னால் 7+3 3 தர 10/9 கூலோங்கிறத போட்டுக்கலாம் ஓகே. என்ன செய்யுங்க ரைட். அப்போ இதில் என்னென்ன கேள்வி கேட்குறேன்டா ஒன்று கொண்டாளவத்தை கேட்கலாம் ரைட். அடுத்த என்னலாம் கெப்பாசிட்டி கேட்கலாம் அதுக்குள்ள எவ்வளோ மின்னேற்றம் சேமிக்கப்பட்டிருக்குங்கிறத கேட்கலாம் ரைட். வேறு என்ன கேட்கலாம் இப்படி ஒன்றை தந்து ரைட். இதுகளை இதை வச்சு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இதை என்ன செஞ்சுக்கணும் தருவாண்டை இதை வச்சு சார்மின் அனுமதி திறனை காண்றதை கேட்கலாம். இப்போ இன்னொன்று புதுசாக கேட்கலாம் என்னண்டா கொள்ளளவில் சேமிக்கப்படுற கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மின்னேற்றம் சேமிக்கப்பட்டிருக்குங்கிற உங்களுக்கு தெரியும். இதை வச்சு கெப்பாசிட்டரில் எவ்வளவு சக்தி சேமிக்கப்படலாம்ங்கிறது கேட்கலாம்
மின்னேற்றம் வேறு, கெப்பாசிட்டி வேறு, சக்தி வேறு. ரைட்? அதில் பவர் கிட்டத்தட்ட என்னது பேட் இதுவாரு சக்தி. சரியானே? ரைட். அந்த சக்தி எவ்வளோ சேமிக்கப்படலாம்ங்கிறத என்ன செய்யலாம் கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னா கொள்ளளவிட சேமிக்கப்படும் சக்தி, சக்திக்கு நாம் ஒரு லெட்டர் பாவிக்கிற என்னண்டா கேபிட்டல் இ. சரியா? சேமிக்கப்படும் சக்தி சமன் அரை QV. இதான் எனக்கு சாம்பார். சரியா? நான் சார் நோட்ஸ் தான். அப்போ உங்களுக்கு தெரியும் Q சமன் என்ன? CV. சக்தி சமன் என்ன? அரை QV. அப்ப Q காணணும் என்றால் CV தெரியும். இந்த Qவும் Vயும் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? அரையை காணலாம். விளங்கிட்டா? அப்ப வெறும் இதில் எதுனால ஒரு 2 பெருமானம் தெரிஞ்சதா ஒரு பெருமானத்தை காணலாம். அப்போ 3 பெருமானம் வந்தால் நான் 2ல் நான் 1 தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த 3வது பெருமானத்தை காணலாம். 2 தெரியா 1 காணணும்னா 1 செய்ய. அப்போ அரை Q. இப்போ பாருங்க E சமன் ரைட் அரை. நாம் இடத்த இப்போ Qக்கு பதிலாக CVன்னு போடலாம். அரை QV தானே, Q சமன் CV தானே. அப்ப நான் அந்த Qக்கு பதிலாக CV சொல்லி போட்டா உண்டு தானே. இப்போ 6 சமன் 2 தர 3. படத்து திரும்ப 6 இருக்கு. அந்த 6க்கு பதிலாக 2 தர 3 ஒன்று போடலாம் தானே. ரைட். அப்ப Qக்கு பதிலாக நான் இப்போ என்ன செய்யலாம் படுது CVங்கிறது போடலாம் தானே. தர இப்போ திரும்ப யார் வரும் அடுத்து? இவருக்கு தான் நான் ஓட்டிக்கிறேன் இவ்வளவு. சரியா? சரியானே? Qக்கு CV தர இப்போ யார் வருவா? திரும்ப V வருவா. வந்தா இப்போ எழுதலாமா E சமன் அரை C Vயும் Vயும் பெருக்கப்பட்டா V வர்க்கம் எழுதலாமா? ரைட். அவரோட தரையை போடாம டைரக்டா ஒரு நீட்டா எழுதுறதுக்கு அரை CV வர்க்கம். அப்ப E சமன் என்னக்கு? அரை CV வர்க்கம். இப்போ கெப்பாசிட்டி தெரியும், வோல்டேஜ் தெரியும் 50, அரையால் பெருக்கிவிட்டா இது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இது எப்படி வந்தங்கிறது என்ன செய்யணும் தெரியணும். இங்க இதுக்குள்ள கதறிக்கிறது தெரியும். அப்ப இந்த சமன்பாடத்தை நாம பாவிக்கணும் நின்றோம்னால் அங்க அவன் கியூவை தந்திருந்தான்னுச்சுன்னா சிவிஎம்பி மங்கள தெரியும் என்ன செய்யலாம், அதையும் யூஸ் பண்ண தெரியும். அந்த வே நமக்கு என்ன செஞ்சுக்கணும் தெரியணும். அப்போ அது கீழே சின்ன ஒரு நோட் ஒன்றை போட்டு என்ன செய்யுங்க எழுதுங்க. நோட் ஒன்றை போட்டு என்ன செய்யுங்க, நோட் ஒன்றை போட்டு எழுதுங்க. கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டிருக்கும் மின் சக்தி, கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டிருக்கும் மின் சக்தி கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டிருக்கும் மின் சக்தி ரைட். பிராக்கெட்டுக்குள்ள கேபிட்டல் இ ரைட் இ. இப்போ கீழுக்கு எழுதுங்க அடுத்த லைன்ல Q சமன் CV, Q சமன் CV. இப்போ கீழுக்கு அடுத்த லைன் எழுதுங்க E சமன் அரை QV, அரை QV. இப்போ எழுதுங்க E சமன் அரை Qக்கு பதிலாக என்ன செய்யலாம் CV போடலாம் தரவி. சரி போட்டு கடைசி என்ன செய்யுங்க மேகிறத பாக்ஸிங் பண்ணி எடுங்க. ரைட் ஓகே. இப்போ புது விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம் ரைட்டு. இவர வழக்கம் இதோட முடிஞ்சு. இப்போ புது விஷயத்துக்கு போகிறோம். ஹெடிங் போடுங்க, ஹெடிங் போடுங்க. கடத்தி ஒன்றின்
கடத்தி ஒன்றின் தடை பெருமானத்தை அறிக. தடை பெருமானத்தை அறிக. தடை பெருமானத்தை அறிக. உள்ளே இன்னும் விளக்கம் என்றால் கடத்தி அவங்களுக்கு தெரியும் கடத்துறா, அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்னத்தை கடத்துறாள், மின்ன கடத்துறாள். இப்போ இடத்த கரண்ட் இருக்கு, இடத்த சும்மா இங்கே ஒரு வச்சிருக்கீங்க, இங்கே இருந்து கரண்ட் சும்மா இங்கே பாயுமா, பாயாது. அது கடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், ரைட்? அப்படி கடத்துற ஆக்களை தான் அவன் என்ன செய்யணும், அந்த ஊடகங்கள் சொல்லிப்போட்டு கடத்தி, காவலி, குறை கடத்தின்னு 3ஆ பிரிச்சிருக்கான். கடத்தின்னு சும்மா என்ன செய்யும், கரண்டை கடத்தும், எந்த வித தடையும் இருக்காது. தடை இருக்கும், ஆனால் என்ன ஒப்பிட்ட அளவில் குறைவு. இப்போ சும்மா ஒரு கம்பி கரண்ட் ஒரு என்ன செய்யறேன், ஒரு கரண்ட் கம்பி ஒன்று எடுத்து, ரைட்? இப்போ ஒரு கம்பி ஒன்று எடுத்து என்ன செய்யறேன்னா, ரைட், இப்போ ஒரு கம்பி எடுக்கும், ரைட், இப்படி ஒரு கம்பி எடுக்கும், இந்த 5 ஒரு வயர் 5 ஒரு வயரை கொடுக்க கரண்டை கொடுத்தா என்ன செய்யும், உடனே கரண்ட் போகும், பாய். அப்போ இது ஒரு கடத்தி. காவலிங்கிறாள் யாரு, மரக்கட்டை மாதிரி ஒரு உணர்ச்சி இல்லை, கரண்டை கடத்துறது என்ன மிச்சம் குறைய. நாம் எப்போ கெப்பாசிட்டியில் படித்தோம், அவ்வளவு குறையும். அப்போ ஒரு மரக்கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு காஞ்ச மரக்கட்டையோ பிளாஸ்டிக்லையோ கரண்டை கொடுத்து போட்டு இஞ்சால் எடுத்து, இது ஒரு பிளாஸ்டிக்காக கருதி இங்கே வேற கொடுத்து போட்டு எடுத்தீங்க, கரண்ட் வருமா, வர. அது கடத்தி, சாரி காவல். குறை கடத்திங்கிற யாருன்னா கடத்திக்கும் காவலிக்கும் மடப்பட்டா. அவரை நாம் எங்கே படிப்போம்டா, டீப்பாக எலக்ட்ரானிக்கில் படிப்போம், சரியானே? ஜெர்மனியம், சிலிக்கா, ரைட், சிலிக்கன்ங்கிறதெல்லாம் எங்கே படிப்போம், நாங்கள் படிப்போம். அதை வச்சு தான் மொத்த உலகமும் இப்போ ரன் ஆகுது, ரைட்? குறை கடத்தியெல்லாம் இந்த உலகமே இப்போ ரன் ஆகுது. உலகை உருட்டும் சிலிக்கா சில்லு என்று சொல்கிறாரு, சிலிக்கா சிப். அது என்னங்கிறலாம் அங்கே படிப்போம். ஓகே, வாரம் விளக்குது. அப்போ இந்த கடத்திங்கிற ஆளை தான் இப்போ நான் பார்க்க. இந்த கடத்திங்கிற ஆள் நார்மலாகவே ஒரு மாதிரி மெட்டீரியலால் ஆக்கப்பட்டிருக்கா, சரி? எவ்வளோ இரும்பு உதாரணம், ரைட், ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ அது ஆக்கப்பட்டிருக்கிற பதார்த்தத்துக்கு அமைய அதுக்குள்ள ஒரு செறிவு ஒன்று இருக்குமா இல்லையா, அடர்த்தி ஒன்று இருக்குமா இல்லையா? இப்போ இரும்பு அடர்த்தியும் செப்பு அடர்த்தியும் உண்டா, இல்லை, வேறு விளங்கிட்டா? அப்போ இரும்பு அடர்த்தி என்ன கூட. அப்போ எதுக்கு அடர்த்தி கூட இருக்கியோ அதை பொறுத்து, அடர்த்தியை பொறுத்து என்ன செய்யும்டா, சாதாரணமாகவே ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பொண்டை கொண்டிருக்குமே. இப்போ இது ஒரு கம்பி எடுக்கணுச்சுன்னா, ரைட், இப்போ இது ஒரு கம்பி, ரைட், இது ஒரு கம்பி எடுத்தா இது ஒரு கடத்தி எடுப்புமே. எடுத்து அதுக்குள்ள இருக்கிற செல்வ கொண்டு என்ன செய்யணும், சின்ன ஒரு என்ன ஒரு எதிர்ப்பு தன்மை கொண்டு கரண்ட் சும்மா ஓட மாட்டான். ஏன், அதுக்குள்ள துணிக்கே இருக்கா இல்லையா, அந்த துணிக்கே இல்லை சின்ன சின்ன தடை ஒன்று என்ன செய்யும், காணப்படும். அப்படியான தடை செல்றது, ரைட், என்னென்ன செல்றா, தடை திறன் என்று செல்றது. தமிழ் சொல் செல்றது தடை திறன். ஓகே, தடை திறன் இங்கிலீஷில் செல்றது, ரைட், ரெசிஸ்டிவிட்டி செல்றது. இங்கிலீஷில் செல்றது ரெசிஸ்டிவிட்டி செல்றது. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி செல்றது. இதுக்கு பாவிக்கிற வேர்டு சரியானே ரோ, கேள்விப்பட்டிருக்கீங்க? ரோ, ரோன்னு சொல்றது சரியானே. பாவிக்கிற சொல் தடை திறனை சொல்றது ரோ சொல்றது. ஓகே, பிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ இதில் என்ன கணிதம் தொடர்பாக, இதில் என்ன சமன்பாடுகள் வருது, இதில் என்ன கேஸ் வருங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் எவ்வளோ நேரம் காய்ச்ச கதையை மூலம் என்ன செய்யுங்கன்னா எழுதுங்க, பாயிண்ட் எழுதுங்க, பாயிண்ட் எழுதுங்க. மின்னை காவி செல்லும் கடத்தி, மின்னை காவி செல்லும் கடத்தி, மின்னை காவி செல்லும் கடத்தி ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தத்தின் தன்மை காரணமாக, மின்னை காவி செல்லும் கடத்தி ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தத்தின் தன்மை காரணமாக, அக்கடர்த்தி ஓர் எதிர்ப்பை கொண்டிருக்கு.
அக்கடத்தி ஓர் எதிர்ப்பை கொண்டிருக்கும். ரைட், கொண்டிருக்கும். ரைட். அந்த பதார்த்தத்தில் என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு தடைத்திறன் இருக்கும்ல. அப்போ எழுதுங்க, கடத்தியின் பதார்த்தம் காரணமாக, கடத்தியின் பதார்த்தம் காரணமாக, கடத்தியின் பதார்த்தம் காரணமாக அக்கடத்திக்கு, கடத்தியின் பதார்த்தம் காரணமாக அக்கடத்திக்கு கடத்திக்கு தத்தடை, தத்தடை, தத்தடை அதுக்கான ஒரு தடை. அது மாதிரி என்ன செய்யும்? செப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு மாதிரி தடை, இரும்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப தத்தடை அல்லது தடைத்திறன், தத்தடை அல்லது தடைத்திறன். இங்கிலீஷ்ல எழுதுங்க பிராக்கெட்டுக்கு ரெசிஸ்டிவிட்டி, அங்கால ரோ டேஷ் பண்ணி தடைத்திறன் ரெசிஸ்டிவிட்டி காணப்படும். தடைத்திறன் ரோ ரெசிஸ்டிவிட்டி காணப்படும். ரோ ரைட். அதை மாதிரி கூட என்ன செய்யணும்? ரோ மாதிரி சிம்பிள் வளைஞ்சி வரணும் இதே மாதிரி. ரோ காணப்படும். ஓகே, இப்போ ஹெடிங் போடுங்க. சப் ஹெடிங்கை போடலாம், இல்லாட்டி பாயிண்ட்ஸ் ஆகும் எழுதலாம் உங்களுக்கு. கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான, கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான காரணிகள் பின்வருமாறு. கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான காரணிகள் பின்வருமாறு தொடர்பில் காணப்படும். கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான காரணிகள் பின்வருமாறு தொடர்பில் காணப்படும். சரியா? ஓகே ரைட். இப்போ ஒரு சாதாரண கம்பி தெரியுதானே, வயர் வர ஒரு கம்பி இருக்கு தானே, அந்த கம்பியை தான் நான் என்ன செஞ்சீங்கன்னா இப்போ பெருசாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, அந்த கம்பி என்ன செய்யுங்க இப்போ நான் விரித்து பெருசாக வரைஞ்சிங்க. பெருசாக வரைஞ்சேன்டா கம்பியில் ஒரு துண்டு நான் வெட்டிப்பேன் இல்லையா? ஒரு துண்டு வெட்டி தானே எழுதிப்பேன். கம்பி என்ன உருண்டை தானே, உருண்டைன்னா அந்த உருண்டை ஷேப் கொண்டு விட தெரியும் தானே. ரைட், அந்த உருண்டை ஷேப் என்னடி பாரு, அந்த ரவுண்ட் ஷேப், சர்க்கிள் ஷேப். ரைட், இதை சொல்றது கம்பியில பரப்பளவு. ரைட், சொல்றது என்னண்டு ஏ பரப்பளவு ஏரியா. ரைட், இந்த கம்பிக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நீளம் இருக்கும். இந்த கரண்ட் இங்க இருந்து இங்க போய் சேரத்தானே வேணும், அதுக்கடையில் அந்த சடரிக்க போகுது. அப்போ அந்த கம்பியில நீளமோடு நமக்கு தெரியும். அப்போ அந்த நீளத்தை சொல்றது எல், லென்த். சரியா? இது ரெண்டுக்கு இடையில இதுக்குள்ள யார் அடிக்கப்படா? தடைத்திறன் பிரிக்கப்படா. எவ்வளவு தடை அதனை செய்யுது வச்சிருக்கி, இந்த தடைத்திறன் எங்க இருக்கும்? இந்த கம்பியில மொத்த நீளத்துக்குள்ள இது என்ன செய்யுது? தடை. அப்ப இந்த கடத்திக்கு சொல்லி ஒரு தடை இருக்குமா இல்லையா? தடைத்திறனுங்கிறது வேற. ரைட், தடைத்திறன் அது என்ன செய்ய, அது செறிவை கொண்டு இடிக்கிறது. அதை வச்சு என்ன செய்யும்? தடை ஒன்று இருக்கும் அதுக்கு என்ன செய்யும். ஓகேயா? ரைட், அப்போ பாருங்க, கடுத்திற தடையை நான் என்ன செய்யறேன்னா ஆர்னு எடுக்கு. ரைட், கடத்திக்கான தடை வந்து ஆர், தடைத்திறன் ரோ. ரைட், இது வந்து லென்த், இது வந்து என்ன பரப்பு. இப்போ கடத்திற தடை, ரைட், கடத்தியின்
தடை ஓகேயா கடத்திர நீளம் தானே கடத்தியின் நீளம் அதாவது என்ன L இதுக்கு நேர்வித சமம் சரியா நீ அது கடத்திர தடை யார் கொடுத்த R நேர்வித சமம் என்ன கடத்திர நீளம் L சரியா இப்ப கடத்திர இந்த தடை இருக்கு தானே இதே கடத்திர தடை அதாவது இந்த ஆறும் இந்த தடையும் இந்த பரப்பளவும் நேர்மாறு வித சமம் சரியா நேர்மாறு வித சமம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒன்றிங்குகள் என்ன வரும் ஏழு வரப்போகுது ஒன்றிங்குகளை ஏன்னு சொல்லி வரப்போகுதுன்னா அந்த ஒன்றிங்குகளை ஏ கொண்டு நாம் கம்பைன் பண்ண என்ன செய்யலாம் எண்ணிங்குகளை ஏன்னு சொல்லி வருதலாம் இல்லையா ஏற்கனவே படித்தோம் ரைட் அப்போ எப்படி வரப்போகுது எண்ணிங்குகளே நேர்மாறு வித சமம் சரியா என்னது தடையும் பரப்பளவும் நேர்மாறு வித சமம் அப்போ பாருங்க இப்போ இதை இல்லத்தாக்கணும் ரெண்டு விஷயம் சமனாகணும் கே மாறி என்று போடும் இப்போ கே எல்லுக்கு விலை ஏ எழுதலாமா எழுதலாம் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே அங்கே ஒன்று சொல்லி தந்த ஞாபகா கேயும் இன்னொரு ஆளுக்கு சமன் சொல்லி சொன்னோம் மாறி எப்சைலண்டும் சமன் சொல்லி சொன்னோம் முடிவுகளின் படி அது மாதிரி இங்கே யாரும் யாரு சமனாம் என்றால் இந்த கேயும் ரைட் கேயும் ரோவும் சமம் அதுல எப்படி கேயும் எப்சைலண்ட் சமனாக்கி போட்டு கேக்கு பல எப்சைலண்டை போட்டு சமன்பாடு உருவாக்கினமோ அது மாதிரி இங்கே யார் சமனாம் என்றால் கேயும் ரோவும் சமனாம் ரைட் அப்போ இப்போ கேக்கு பல இடத்துல யார் போடலாம் ரோ போடலாம் அப்போ ஆர் சமன் ரோ எல்லிங்கு ஏ இதுதான் ஃபைனல் முடிவு இது என்ன செய்யணும் தலைப்பை சரியா அப்போ ஆறுங்கிறது உங்களுக்கு தெரியும் தடை தடை என்னத்தில் நடக்கிற ஓம்ல சரியா எல்லுங்கிறது லென்த் என்னத்தில் நடக்கிற மீட்டரில் நடக்கும் ரைட் ஏங்கிறது பரப்பு என்னத்தில் நடக்கிற மீட்டர் வர்க்கத்தில் நடக்கும் ஓகேயா ரைட் அதே மாதிரி ரோங்கிறது உங்களுக்கு தெரியும் ரோங்கிறது லென்த்தும் பெருக்கப்படுதா அப்போ பாருங்க ரைட் என்னது இருந்துச்சுன்னால் ரோங்கிறது ஓம் மீட்டர் சரியா அது தடை எவ்வளோ லென்த்துக்குரிய தடை அந்த லென்த்துக்குரிய தடை தான் என்ன ரோ இவ்வளோ தடை இருக்கு நார்மலாக இவ்வளோ தான் இல்லை தடை அது தடை இவ்வளோ லென்த்துக்கு போனிக்கிண்டா அதுக்கு பேர் என்ன சொல்ற ரோ தடைத்திறன் விளைண்டா இப்போ கம்பியை தடை கத்துவோம் நார்மலாக அந்த கம்பி 100 மீட்டர் இருந்துச்சுன்னா எவ்வளோ 100 மீட்டருக்குரிய அந்த தடை தான் அதுக்குரிய என்ன அதுக்குரிய அந்த தட்டடை இந்த செட்டு விளைண்டா ஓகே அப்போ ரோ மீட்டர் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்லேருந்து முதல் இப்படி ஒரு கம்பியை வரைஞ்சி இதுவோடதையும் குறிங்க செல்லும் அதை வரைஞ்சி முடிக்கப்பட்டு அது கீழே எழுதுங்க கடத்தியின் தடை நேர்வித சமன் கடத்தியின் நீளம் ஓகே அப்போ அது கீழே எழுதுங்க ஆர் நேர்வித சமன் எல் ஓகே அடுத்தது எழுதுங்க
கடத்தியின் தடை நேர்வீது சமன். அடுத்த லைன் எழுதுங்க. கடத்தியின் தடை நேர்வீது சமன். நேர்வீது சமன் கடத்தியின் நீளத்தின் கீழ் கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு. கடத்தியின் நீளத்தின் கீழ் கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு. கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு. அப்ப ஆர் நேர்விகித சமன் எல்லுக்கு கீழே ஏ. ஆர் நேர்விகித சமன் எல்லுக்கு கீழே ஏ. ரைட். அப்போ அதுக்குள்ள அப்படி என்ன செய்யும்? இதை பார்த்து ஸ்டெப்பை காட்டினீங்கன்னா செய்யும். ஆர் சமன் ஜிஎல்லிங்கு ஏ, இந்த கே சமன் ரோ. ரைட். இப்போ ஆர் சமன் ரோ எல்லிங்கு ஏ அடித்து பாக்ஸ் பண்ணிங்கன்னா செய்யும். இப்படியே போய் இப்படி வந்துச்சுன்னா செய்யும். சரியா? அது பக்கத்துல இதையும் பார்த்து நீங்க எழுதுங்க. சரியா? ஓகே ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எழுதுங்க. ஒரு கேள்வி எழுதிங்க எழுதுங்க. ரைட். கேள்வி 20 மீட்டர் நீளத்தையும் 20 மீட்டர் நீளத்தையும் 20 மீட்டர் நீளத்தையும் 0.4 மில்லிமீட்டர் வர்க்கம் 20 மீட்டர் நீளத்தையும் 0.4 மில்லிமீட்டர் வர்க்கம் 0.4 மில்லிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பளவையும் கொண்ட கடத்தி ஒன்றின் தடை 1.5 ஓம் எனில் கடத்தி ஆக்கப்பட்டுள்ள பொருளின் தட்டடை யாது? கடத்தி ஆக்கப்பட்டுள்ள பொருளின் தட்டடை யாது? உங்களுக்கு சாம்பாடு தெரியும் என்ன? ஆர் சமன் ரோ எல்லிங்கு ஏ. ஆர் உங்களுக்கு தெரியும். ரோ காணணும், தட்டடை காணணும். எல் தந்திரியா, நீ தந்திரியா. இப்போ யாரை காணணுமோ அவரை நிச்சயம் எழுவாய் மாற்றம் செஞ்சு முன்னுக்கு கொண்டு வரணும். முன்னு காரணம்டா ரோ சமன் என்ன செய்யும்? ஆர் ஆர் ரோனரி. சரியானே? பிரிவரை என்ன செய்யப்படுது? இஞ்சளவை பெருக்கப்படும். பெருக்கப்பட்டதான் இங்கே பெருக்கப்பட்ட என்ன செய்யும்? இஞ்சலாம் பிரிபடும்.
அப்போ ஆர் ஏ கீழே என்ன எல் எழுபது மாற்றமெல்லாம் காணும் இந்த நெஞ்சில் இப்போ பாருங்க ரோ சமன் ரைட் ஆர் எத்தனை நமக்கு தெரியும் 1.5 ஓம் ரைட் இல்லை கடைசியில் போடலாம் ரைட் தர இப்போ ஏ டா ஏ என்னதுல இருந்தீங்க மில்லிமீட்டர்ல இருந்தீங்க மில்லிமீட்டர்ல இருக்கிறத மீட்டருக்கு மாற்றணும் என்றால் என்ன முன்ன 10⁻³ பிரிக்கணும் அது 1 மில்லிமீட்டர் இது மில்லிமீட்டர் வர்க்கம் அவ மில்லிமீட்டர் வர்க்கம் உண்டா 10⁻³ 10⁻³ செய்யும் பெருக்கணும் அப்போ என்ன 10⁻⁶ அப்போ 1.5 தர இப்போ எத்தனை 0.4 தர 10 எத்தனை பேர் -6 இப்போ போட்டா இந்த மில்லிமீட்டர் வர்க்கம்ங்கிறது மீட்டர் வர்க்கத்துக்கு மாறிட்டு இப்போ என்ன செய்யுது கீழே எல்லாரும் பிடிக்கும் எல்லாம் எத்தனை பேனைக்கு 20 மீட்டர்ல தான் நிற்கான் அப்போ நான் மாற்ற வேண்டிய அவசியம் நிற்கா இல்லை போட்டா பாருங்க ரைட் இதை சுருக்கினா எத்தனை வரும் 1.5 0.4 பெருக்கினால் 0.03 வரும் சரியா 0.3 தர 10⁻⁶ வரும் இதோட வைத்து சரியா அதனால ஓ மீட்டர் இது ரோ திரும்ப ரோ இஸ் ஈக்குவல் டு 0.03 சரியானே அப்போ எத்தனை 3 வந்து 10⁻² பேருக்கு பட்டதானே 0.03 3 100ஆல பிரிச்சு 0.03 ரைட் அப்போ 10⁻³ அப்போ வா அப்போ 3 தரல 10⁻² தானே இது இன்னைக்கு 0.03 தர 10⁻⁶ ஓம் மீட்டர் அப்போ பாருங்க 3 தர 10⁻², 10⁻⁶ பேருக்கு படம் செய்யும் கூட்டுப்படும் அப்போ 10⁻8 ஓம் மீட்டர் இதுதான் என்ன இதுக்குரிய தடைத்தல் மீட்டருக்கு மாற்றுறது மில்லிமீட்டருக்கு மாற்றுறது இதுக்கெல்லாம் நான் சொல்லிடுறேன் இதை கொண்டு கால்குலேட்டரில் அடிக்க கொண்டாலையும் கூட்டல் கழித்தல் நமக்கு இது பக்கத்தில் வந்து இல்லைன்னா கால்குலேட்டரில் அதே ஓர்டரில் பார்த்து அடிச்சு கூப்பிட ஒரு நாள் பெருக்களை முதல்ல அடித்து அதுக்கு போய் என்ன செய்யணும் பேப்பரில் எழுதணும் அதுக்கு பிறகு கூட்டல் அடித்து எழுதணும் அதுக்கு பிறகு கடிதம் அடிக்கணும் அந்த பொட்மாஸ் ஓடுற தலைக்கு வச்சுருந்து நீங்கள் அந்த ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட்டர் அடித்த மட்டும் தான் கால்குலேட்டர் சரியான ஆன்சர் கார்டு ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் கால்குலேட்டர் சரியா ரைட் இதை பார்த்து என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்க ரைட் இதில் தொடர்ச்சி என்ன செய்வோம் நாம் அடுத்த செஷனில் கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே எல்லாத்தையும் தெளிவாக எழுதி கொள்ளுங்க ரைட் எனக்கு டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யும் போஸ்ட் பண்ணுங்கள் சந்திப்போம் see you bye bye